ஹாய் ஆல். இனி நம்ம கான்ஸ்டியூஷன் லா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி பார்க்குறோம். இது வந்து நம்ம ஒரு லிவிங் லான்னு சொல்லுவோம். எப்படின்னா 1950லேருந்து 2022 வரைக்கும் இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு லிவிங் லான்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனே இந்த ப்ரியாம்பிள் தான். ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் ப்ரியாம்பிள். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கும்னு நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா, நம்ம த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் நமக்காக, பீப்புள் ஆஃப் இந்தியா நமக்காக அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்கு எப்படி எழுதணும்னா, இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி ஒரு சட்டம் வேணும்னு நம்ம நினச்சோம்னா, இந்தியா இஸ் அ சாவரின் கண்ட்ரியாக இருக்கணும். சாவரின் கண்ட்ரி மீன்ஸ் இஸ் அ சுப்ரீம் பவர். சாவரினிட்டியில் இன்டர்னல் சாவரினிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி மீன்ஸ் இன்டர்னல் சாவரினிட்டி மீன்ஸ் external sovereignty means external sovereignty means no other country நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரிக்கு நம்ம தான் ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு எக்ஸ்டர்னல் சாவரினிட்டின்றது சொல்கிறோம். இன்டர்னல் சாவரினிட்டி மீன்ஸ் வித்தின் த ஸ்டேட் நம்மளை யார் ரூல் பண்ணுவான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். வி த பீப்புள் ஹேவ் டிசைட் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பை எலெக்ஷன். எலெக்ட் பண்ணி யார் ரெப்ரஸன்டேட்டிவாக பார்லிமெண்ட்டில் இருக்கணும், ஸ்டேட் அசம்பிளியில் இருக்குன்ட்டு வி எலெக்டட் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்று சாவர்னிட்டின்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கணும். தென் இந்தியா கண்ட்ரி ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கணும். சோஷியலிஸ்ட் மீன்ஸ் சமூக நீதி, ஒரு லிபர்ட்டியாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு லிபர்ட்டியாக இருக்கணும். ஒரு கேஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு ஹிந்து ரிலீஜியஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு இந்தியா இஸ் சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கணும். செக்குலர், மதசார்பற்ற ஒரு நாடாக இருக்கணும். இந்தியா இஸ் 90% ஆர் 70% ஆஃப் ஹிந்து மட்டுமே இந்தியாவில் இருக்காங்க. பட் இந்தியா ஹாஸ் நோ ரிலீஜியன். இந்தியாவுக்கு ஒரு தனி ரிலீஜனே கிடையாது. ஸோ இது ஒரு மத சார்பற்ற நாடாக இருக்கணும், செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கணும். ஹிந்துஸ் இருக்கும், முஸ்லீம்ஸ் இருக்கும், கிறிஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மத சார்பற்ற இந்தியாவாக இருக்கணும். தென் டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். ஒரு மிலிட்டரிக்கு கீழே நம்ம எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மக்களாட்சியாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக வி ஹாவ் டு ஓட். நம்ம தான் அவங்கள ஓட் பண்ணி அவங்கள நம்மளுக்கான ஒரு லீடராக ஆக்கணும் அப்படின்ட்டு நம்மளே கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ ரிப்பப்ளிக் வியாழ் வந்து ரிப்பப்ளிக்காக இருக்கணும். ஒரு இந்தியா நம்ம ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ ரிப்பப்ளிக்காக இருக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கணும். ஒரு இந்தியாவுக்குள்ள இந்த ஒரு நேச்சர் இருக்குன்னு நம்ம எழுதுறோம். டு செக்யூர் அவர்செல்ஸ், ஒரு பீப்புளை செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாவரினிட்டி இருக்கணும். சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்காக இருக்கணும். ஹியர் அப்ஜெக்டிவ் ஜஸ்டிஸ், நீதி இருக்கணும். சோஷியல் சமூக நீதியாக இருக்கணும், எக்கனாமிக் ரிலேட்டட் நீதியாக இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல்லி நீதியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரீதினா பணக்காரனாக போயிட்டு இருக்கான், ஏழை ஆகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா மக்களும் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரது தான் இந்த ஜஸ்டிஸ். எல்லாத்துலேயுமே ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரணும். தென் லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, we have freedom to speak. எங்கே வேணாலும் நம்ம பேச முடியும். அந்த ஒரு லிபர்ட்டி இந்த கான்ஸ்டியூஷன் மூலியமாக தான் நம்ம வந்திருக்கு. எப்படின்னா, ஒரு தாட் ஏதாச்சும் ஒரு ஹேப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு சிந்தனை வந்து ரைட்டாக தப்பா அப்படின்னு ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி லிபர்ட்டி வந்ததுக்கு காரணம் நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு 50 years முன்னாடி நம்மளுக்கு எழுதணும் தான். ஸோ அது ஒரு எக்ஸ்பிரஷன் வருது இல்லையா, we have to talk. இந்த மாதிரி ஒரு தப்புன்னு நம்ம பொதுவான இடத்துல பேசுறதுக்கான ஒரு லிபர்ட்டி. அண்ட் தென் பிலீஃப், ஒரு இதை நம்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலீஜியஸை நம்புகிறோம், ஹிந்துவிசம்னா அந்த ஹிந்துவிசத்தை நம்புகிறோம். அந்த மாதிரி ஒரு நம்பி ஒர்க்ஷிப் அதை கடைப்பிடிக்கிறோம் ஏன் நம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி, ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதாவது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி லிபர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கிது. அண்ட் தென் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் ஈக்குவல். இது இந்தியாவில் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். இதில் ஒரு பெரிய ரிச்சர் இந்தியன், புவரர் இந்தியன்லாம் யாருமே இல்லாமல். அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் எவ்ரி ஒன் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்தியாவில் கொடுக்கணும். யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு கேஸ்டிசமாக இருக்கட்டும், ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு மெஜாரிட்டி பீப்புளாக இருக்கட்டும், மைனாரிட்டி பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, எலெக்ஷனில் வந்து ஒரு மைனாரிட்டி பீப்புள் நிற்க கூடாது நம்ம யாரும் சொன்னது கிடையாது. பிகாஸ் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு கொடுக்கணும் யாருக்காக இருந்தாலும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் பிரதர்ஹுட், சகோதரத்துவமாக இருக்கணும். வித்தின் இப்போ நான் இன்னொரு பையன் கூட, ஒரு சிங்கிள் பர்சன், அந்த டிக்னிட்டி மீன்ஸ் இண்டிவிஜுவல், இன்னொரு பையன் கூட வித்தின் அவர் நேஷனுக்குள்ள இன்னொருத்தவங்க கூட நான் ஒரு பிரதர் கூட ஒரு சகோதரத்துவமாக இருக்கணும். அந்த ஒரு யூனிட்டியாக இருக்கணும்.
வித்தின் நேஷனில் ஸ்டேட் டு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இன்னுமே அப்படி இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1949 அடாப்ட் ஆயிடுச்சு, எனாக்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கே நம்ம எழுதி கொடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து பிரியாம்பிள். ஸோ இதுக்கு இன்னரா எப்படி ஒரு சவரிட்டினா என்ன, சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் எப்படி இருக்கும், ஜஸ்டிஸ்னால் எப்படிலாம் இருக்கும், அது மாதிரி ஆர்டிகல் ஒரு ஆர்டிக்கலாக யூனியனாக இருக்கும், டெரிஷியரி ஒரு யூனியன் டெரிஷியரி எல்லா ஆர்டிக்கலும் நம்ம வரவழியில் பார்க்கலாம்.